விஜயை ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை விட்டு பேச விட்டுருக்காங்க திமுகவில். அங்கேருந்து பிடிச்சி அவர் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, 40 பேர் சாவுக்கு காரணமான, இறப்புக்கு காரணமான விஜய்க்கா இளைஞர்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த வீடியோவை பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா வர போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொண்டு குவிச்சவனுக்கு சரியா, எல்லாம் இப்படி ஆகணும், இப்படி கையை இப்படி விலங்கு போட்டா நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டாதான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி யாராச்சும் உண்மையான பாதிரியார்கள் பேசுவாங்களா? இவர் திமுக ஏற்பாடு செய்த பாதிரியார். அதனால் அவர் வந்துக்கிட்டு விஜய் தான் 40 பேர் இறப்புக்கு காரணமா எங்கே கரூரில், அதனால் அவருக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னு இளைஞர்களை பார்த்து கேட்கிறார். சரி, அது அவருடைய சொந்த கருத்து. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் 40 பேர் கரூரில் 40 பேர் இறப்புக்கு காரணம் விஜயா? பாதிரியாருக்கு சொல்கிறேன், அந்த இறப்புக்கு யார் காரணங்கிறது தான் இப்போ வந்துக்கிட்டு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அதிர்ச்சி தரக்கூடிய பல தடயங்கள் கிடச்சிருக்கு. அவர்கள் கூடிய சீக்கிரம் வழக்கு பதிவு செய்ய போகிறார்கள் என்பதை பாதிரியார் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் கூடிய விரைவில் பாருங்கள், எஃப்ஐஆர் போட போகிறாங்க சிபிஐ. அதில் சில பேரை கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்தால் நிறைய பேர் ஜெயிலுக்கு நிரந்தரமாக போக வேண்டியது வரும். இதுதான் இது ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 40 பேரை கொன்னது யார்? 40 பேரை கொன்னவன்னா விஜய் போய் ஒவ்வொருத்தராக கழுத்தை நெரிச்சு கொண்டாரா? இல்லை கூட்டத்தில் விஜய் ஆட்களை வச்சு பிடிச்சி தள்ளினாங்களா? பள்ளம் இருக்கிற இடத்துல அனுமதி கொடுத்து சாகட்டும்னு நினைச்சது யார்? விஜயா? அப்போ என்ன அர்த்தம்? கொலை செய்தது யார்? வரப்போகிறது. சிபிஐ அறிக்கைக்காக காத்திருங்கள் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாதிரியாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், திமுக காரங்களுக்கும் சொல்ல போகிறேன். ரொம்ப ஆடாத இதுங்க, இங்கே வேகமாக நடக்குது. ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, ரெடியாக இருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. உச்ச நீதிமன்றத்தில் கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலேருந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. எங்கள் ஜட்ஜை தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜை பதவி விலக சொல்வீங்களா, தீட்டிடுவோங்களேன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. அதனால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் போகும்போது திமுகவிற்கு தேர்தல் நேரத்தில் அது மிகப்பெரிய மரண அடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல. நீங்கள் யாரை வச்சு பேசினாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. தப்பு செஞ்சால் நீங்கள் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும். அதனால் விரைவில் காத்திருங்கள், கிளைமேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் இந்த விஜய் விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் விஜய் விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அப்பப்போ விஜய்க்கு அறிவுரை கூறுவோம். அது விஜய் எதிராக பேசுகிறோம்னு நினைக்காதீங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து உங்களுக்கு அந்த அறிவுரையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஈவேரா படத்தை போட்டீங்க, அப்போவே சொன்னால் அவர் சாமியை செருப்பால் அடித்தவர், சாமி கும்பிடுவனை முட்டாள்னு சொன்னவர். நீங்கள் அவர் படத்தை பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையும், ஓட்டு போடுற பக்தர்கள் போட மாட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அதை மாற்றிக்கிட்டு எம்ஜிஆரையும் அண்ணா ஃபோட்டோவையும் போட ஆரம்பித்தார். நல்ல விஷயம். அது மாதிரி ஒவ்வொரு அப்பப்போ அறிவுரை. சார் எதிர்த்தார். அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார் விஜய். அப்போ நான் சொன்னேன், சார் விஷயத்தை எதிர்க்காதீங்க, அது உங்கள் நலனுக்கு மட்டுமல்ல, நாட்டு நலனுக்கே முக்கியம். பல லட்சக்கணக்கான போலி வாக்காளர்கள் அதில் இருக்காங்க. இதுதான் திமுகவின் ஆயுதம். இந்த போலி வாக்காளர்கள் பெயரிலே இவர்கள் கள்ள ஓட்டு போட்டுத்தான் ஆட்சியை பிடிக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் உண்டு. காரணம் ஜெயிக்க முடியாது அந்த கள்ள ஓட்டு இல்லாமல், அந்த போலி ஓட்டு இல்லாமல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், எதுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்த்து அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறதுன்னு ஆயிருமே. அதனால் சாரை எதிர்க்காதீர்கள்னோ நம்ம சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட மாற்றம் தெரிந்தது. எதிர்த்து பேசவில்லை, எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தது ஒன்றிய அரசுன்னு பேசினார். நான் பல தடவை சொன்னேன், ஒன்றிய அரசுன்னு பேசாதீங்க, அது திமுகவின் கண்டுபிடிப்பு, திமுகவோட அக்மார்க்கு முத்திரை. அது வேணும்னே கிண்டல் அடிக்கணும், மத்திய அரசாங்கத்தைன்னு பேசுகிறாரு. நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேசுனா நீங்களும் திமுகவுக்கு உடந்தையாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஒன்றிய அரசுன்னு பேசாதீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னமே அதை கடைப்பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம், நேற்று இந்த கிறிஸ்மஸ் இதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது விஜய் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா,
ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு பண்டிகைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்குன்னு சொல்லும்போது பொங்கல் பண்டிகையை மட்டும் சொல்கிறார், தீபாவளி பண்டிகையை விட்டுட்டு சொல்கிறார். இது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. விஜய் ஆதரவாளர்களுக்கே சொல்கிறேன், தப்பு இருந்தால் நான் சுட்டி காட்டுறேன், அவர் திருத்திக்கட்டும், நல்லது அவருக்கு. இல்லைன்னா மத ரீதியாக பல பேர் கோபத்துக்கு ஆளாவார்கள். அவர் தீபாவளியை விட்டுட்டு பொங்கல், அது பொங்கல் பண்டிகைக்கு இந்துக்களுக்கு பொங்கல் பண்டிகை போல், பொங்கல் பண்டிகை இந்துக்கள் கொண்டாடினாலும் இந்தியா பூரா இருக்கிற இந்துக்கள் கொண்டாடுறது தீபாவளி. தீபாவளிங்கிறது தான் இந்துக்கள் மிக இதாக கொண்டாடக்கூடிய ஒரு இது. நீங்கள் இந்த திமுககாரன் பூரா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளியை நரகாசுரன்கிற அரக்கனை இறைவன் வந்து கொண்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஆனால் இந்த திமுககாரன் பூரா யார் கெட்டவனோ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு தான் ஆதரவு குரல் கொடுப்பாங்க. ராவணன் எப்படிப்பட்டவரோ, ஆனால் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான். தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக ராமர் படையெடுத்து போனார், போய் மனைவியை மீட்டு விட்டு வந்தார். ஆனால் இவன் பூரா ராவணன் நல்லவன், ராமாயணம்னா கீமாயணம், ராவணன் நல்லவன்மா திமுக ரம்புறான். அவங்க ராவணத்து படத்தை கொளுத்துவாங்க. ராமர் நினைவா வட இந்தியாவில் ராவணன் படத்தை கொளுத்துவாங்க, அவர் வில்லன். இங்கே வந்துக்கிட்டு ராமர் படத்தை கொளுத்துவான் அந்த திமுககாரன் திகாரன்லாம். எப்போவுமே ஏட்டிக்கு போட்டியா எக்குத்தப்பா பேசுகிறது. ஒருத்தர் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிரான சொல்கிற கருத்துக்களை சொல்ல, அந்த கருத்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்தாக இருக்காது. அதனால் அவர்கள் வந்து ஆரம்பத்திலேருந்து தீபாவளியை எதிர்த்தாங்க, தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னாங்க. ஸ்டாலின் எல்லாம் தீபாவளி பண்டிகை, தீபாவளி வாழ்த்துக்களே சொல்ல மாட்டார். விஜய் கூட தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாமல் இருந்தார். நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அதில் போய் நீங்கள் இதெல்லாம் அர்த்தமெல்லாம் பார்க்கக்கூடாது. மக்களுடைய நம்பிக்கை அது. இப்போ ஒவ்வொரு பண்டிகைகளையும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த நாள், அதை வந்து குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடுவாங்க. இந்த திமுககாரங்க மாதிரியால் அது எப்படி குட் ஃப்ரைடே, அவர் சிலுவையில் அறைஞ்சது நல்ல ஃப்ரைடேயா, நல்ல வெள்ளிக்கிழமையான்னு கூட கேட்பான். ஆனால் அது அப்படி இல்லை. அவர் இறந்ததன் மூலம் இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு நன்மை செய்தாருங்கிறது தான் குட் ஃப்ரைடே, க்ரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறைஞ்சது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்துக்கள் இதில் ராவணனுக்கு 10 தலைம்பாங்க, கேட்கக்கூடாது. ஆமாம், ஒரு மனுஷனுக்கு எப்படியா 10 தலை, அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். விநாயகருக்கு யானையின் தலையும்பாங்க, மனுஷனுக்கு எப்படியா யானையின் தலை வரும்னு கேட்கக்கூடாது. அது உங்களுடைய நம்பிக்கை, அதெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாது. அதனால் தீபாவளியே அவங்க போய் கிண்டல் அடிக்கிறது இந்த திமுக, வாழ்த்து சொல்கிறதில்ல. அதனால் நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, 2-3 தடவை தீபாவளிக்கு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லை. ஆனால் நல்லவர்கள் வாழ்த்து சொன்னாலும் நம்ம நல்லா இருப்போம். நாட்டை கொள்ளையடிப்பவர்கள், எல்லா அக்கிரமமும் பண்ணுறவங்கெல்லாம் வாழ்த்து சொன்னால் நம்ம நல்லா இருக்காது. இவர்கள் வாழ்த்து சொல்வதை விட தீபாவளிக்கு இவர்கள் வாழ்த்து தேவையில்லைன்னு போட்டேன் 2-3 இதில். அப்புறம் தான் பிளான் பண்ணாங்க, தீபாவளியை ஆதரிப்பவனா நீ, உன்னை தீபாவளிக்கு உள்ளே வைக்கிறேன்னு ஸ்டாலின் பிளான் போட்டார். சில அதிகாரிகள் அவங்களோட சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த பிளான் பண்ணுறாங்க. தீபாவளி டைமில் உள்ள தள்ளணும், இவன் தீபாவளிக்கு ஆதரவாக பேசணுமே, தீபாவளியை நாம் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இவங்கெல்லாம் ஆதரித்து பேசுகிறான், இவன் ஒரு சங்கி அப்படின்னே சொல்லி என்னை வந்து கரெக்டாக தீபாவளிக்கு இது பண்ணணும் ஸ்டாலினையா சதித்திட்டம் போட்டு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை உள்ளே போட்டு தீபாவளிக்கு நான் வெளியே வர விடாமல் என்னை தடுத்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. அந்த இது வந்து இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தான் நாங்கள் தீபாவளியை ஆதரித்தோம். இப்போ விஜய் பேசக்கூடிய அத்தனை இதுலேயும் தீபாவளியை விட்டுட்டு பேசுகிறார். அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், தீபாவளிங்கிறது பெரும்பாலான இந்து மக்கள் கொண்டாடக்கூடியது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். இந்த திராவிட கூட்டம் நினைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு சித்தாந்தத்தை வேறு சித்தாந்தத்தை சொல்லிக்கிட்டு கிண்டல் அடிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இந்த கூட்டத்தோடு சேராதீங்க. அப்படிங்கிற இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம், ஊர் பூரா ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. திருப்பதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டுன்னு நம்மெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவங்க அப்பா வந்துக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, தை மாதம் 1ஆம் தேதின்னு சொல்லி இந்த கருணாநிதி டிவிலையும் சன் டிவிலையும் தை 1ஆம் தேதி தமிழர் புத்தாண்டு போட்டாங்களே, நடந்ததா? கோடிக்கணக்கான தமிழர் ஒருத்தனாவது அதை ஏற்றுக்கிட்டானா? இப்போ கடைசி என்னாச்சு? தமிழர் புத்தாண்டு சித்திரை 1 தான். இவங்க சொன்னபடி தை 1 கடைப்பிடிக்கிறாங்க. அதே மாதிரி திருவள்ளுவர் பிறந்த நாள்,
அவர் வைகாசி மாதம் பிறந்தார் விசாக நட்சத்திரத்தில். 71 கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஜிஓ போட்டு அவர் பிறந்ததே மாட்டுப்பொங்கல் இன்னைக்குன்னு மாற்றினார். இவர்கள் விதண்டாவாதம் பேசுபவர்கள், ஒன்னொன்றுக்கு விதண்டாவாதம் இது பண்ணுங்க. விஜய் அதை புரிஞ்சுக்கணும். இவங்க சொல்கிறத இது பண்ணவே கூடாது. தீபாவளி அவங்க இருக்கிறவங்க ஒன்றும் விஞ்ஞானி இல்லை, இவங்க ஒன்றும் பகுத்தறிவாதி இல்லை. பகுத்தறிவாதின்னு சொல்கிற இவர்கள் எல்லாம் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸை தாண்டவன் இல்லை. இங்கே எவன் படித்தவங்க இருக்காங்க பகுத்தறிவாதிகள்னு இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகமே ஒரு இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு இது விழாவை கொண்டாடுறாங்கன்னா அதை கொச்சப்படுத்தலாமா? ஸோ அதனால் விஜய் அவர்கள் நேற்று அறிக்கை விடும்போது இந்துக்கள் கொண்டாடும் பொங்கல் பண்டிகை தான் சொல்லியிருக்காரு, தீபாவளியை சொல்லவில்லை. அது மறைமுகமாக திமுகவின் முத்திரையை உங்கள் மனதில் ஆழமாக பாய்ந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. இது வருங்காலத்தில் இந்துக்கள் இதெல்லாம் தெரிஞ்சாங்கன்னா பெரும்பாலான இந்துக்கள் ஓட்டு இவர் நம்ம பண்டிகையை விட்டு கொச்சைப்படுத்துகிறார்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நலனுக்காக சொல்கிறேன், வருங்காலத்தில் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள். தீபாவளியை இந்து மக்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் அரசியல் பண்ணக்கூடாது. இது உங்களுடைய வருங்கால செல்வாக்கை பாதிக்குங்கிறத என்னுடைய அறிவுரையாக விஜய்க்கு சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இல்லை திராவிட ஓடையில் நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னு நினைப்பதும் உங்களுடைய கடமை, உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட கருத்து. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறாங்களாம், அதுக்கு கனிமொழியை நியமிச்சிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் தேர்தல் அறிக்கையை பற்றி? போன தடவை 501 என்னமோ தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க திமுக. இதுவரை அதில் எத்தனை நடைமுறைப்படுத்தினாங்க? முக்கியமான எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தின சில இதெல்லாம் இவங்க அதில் தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டோம்னாங்க. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னாங்க, தேர்தல் அறிக்கையில் ரத்து செஞ்சாங்களா? அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு எஜுகேஷன் லோன், கல்வி கடனை இது பண்ணிடுவோம், ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. நாங்கள் பணத்தை கொடுத்துருவோம். நாங்கள் எத்தனை பேர் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க தெரியுமா? நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒருத்தவங்க அவங்க பொண்ணை கல்வி கடன் வாங்கி படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க போய் அதை மாதம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. ஸ்டாலின் கொடுத்தார் உறுதிமொழி, தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வந்துட்டேன். பணம் கட்ட பேங்க்குக்கு போனாங்க. மேனேஜர் சொன்னார், ஏம்மா வேஸ்ட்டாக பணம் கட்டுறீங்க? அவர் முதலமைச்சர் சொல்லிட்டாருமா, ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாருமா, அதனால் என்ன பண்ணுறீங்க, ஏன் வேஸ்ட்டாக கட்டுறீங்க? அவர் ரத்து செஞ்சிருவார். நாங்கள் இவங்க கட்டிக்கிட்டு இருந்தவங்க நிறுத்திட்டாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் வந்தோடனே அதே பேங்க் மேனேஜர் அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா, உங்களுடைய கல்வி கடன் 2 மடங்கு ஆயிடுச்சு, வட்டியும் சேர்த்து. அதனால் முதல்ல நீங்கள் 4 லட்சம் கட்ட வேண்டியது கொஞ்சம் கட்டியிருக்கீங்க, இப்போ அது 8 லட்சமாக வட்டியோடு ஆயிடுச்சு, கட்டுங்கிறான். என்னாச்சு? ஒரு தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்து அதை நிறைவேற்றாவிட்டால் எத்தனை பிரச்சனைகள் மக்களுக்கு வருங்கிறத சிந்திச்சிங்களா? தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். இல்லை, பென்ஷன் கொடுப்பேன்னு இங்கே பழைய பென்ஷன் அரசு ஊழியர்களுக்கு அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மற்ற அரசு ஊழியர்கள் 2001க்கு முன்னாடி 2003க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷன் இருக்குது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பென்ஷன் இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்ற அரசு ஊழியர்களுக்கு இருக்க, எங்களுக்கு இல்லையே, எங்களுக்கு அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுக்கணும்னு போராடினாங்க. ஆனால் உங்களுக்கு அரசாங்கத்தில் நிதி நிலைமை மோசமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணும்போது அதை யோசிக்கணும். உடனே என்ன சொல்லிட்டீங்க, நாங்கள் வந்தால் பழைய பென்ஷன் கொடுப்போம். நீங்கள் ஆசையோடு இருந்தாங்க, உங்களால் கொடுக்க முடியலை. அப்போ எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? ஏமாற்று வேலை தானே. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பு 100 தடவை யோசிக்கணும். அதனால் என்ன பாதிப்பு வருங்கிறத யோசிக்கணும். அதனால் கனிமொழியை ஒரு இதாக போட்டு வச்சுருக்கீங்க தேர்தல் அறிக்கையில். நடக்கக்கூடிய விஷயங்களை உறுதிமொழியாக கொடுங்கள், சும்மா ஆசை காட்டி ஏமாற்றாதீங்க. ஸோ திமுக தேர்தல் அறிக்கை எல்லோரும் நம்பாதீங்க. இவர்கள் எது முடியாதோ அதெல்லாம் கொடுத்து உங்களை ஏமாற்றுவார்கள். அதனால் இவர்கள் கொடுக்கும் தேர்தல் அறிக்கையை நம்பி யாரும் ஓட்டு போட்டுறாதீங்கிறது தான் என்னுடையது. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க.